நம்ம ஜேகே டிவியில் இன்றைய தகவல்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை துவக்கலான்னு சொல்லி யோசித்தோம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை துவக்கலான்ட்டு. என்ன வேடிக்கைன்னா, மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை துவக்கிறப்போ இன்றைக்கி ஒரு வருத்தமான செய்தி வந்து விட்டது. அதை மகிழ்ச்சிகரமாக மாற்றிடுவோமே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம திரைப்பட நடிகர், பன்முகத்தன்மையாளர், அரசியல்வாதி, பில்டர், கல்வியாளர், மார்க்சிசவாதி, பெரியாரிசவாதி, அம்பேத்கர் உடைய அரசியல் ரொம்ப நிறைய கற்றவர் அவர்களிடமிருந்து. அவர் நம்மளுக்கு வந்து நீ எங்கேப்பா வர்ற, எங்கேனாலும் ஓட்டிய அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்பாங்க. ஆமாம், அவருக்கு எனக்கு உள்ள தொடர்புகள் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்புகள். ஒன்றும் இல்லை, அதாவது தலை அல்லது தளபதி யாருன்னேனும் ஒருத்தட்ட இருப்பா, எல்லாத்தையும் நீ போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சந்தானத்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அதை மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, எம்ஜிஆருக்கும் நேரடி நெருங்கிய மனிதர், அதுபோல் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக சில பல விஷயங்களை போய் தொடர்பு கொண்டவர். ஆமாம், ஜானகி அம்மா வந்து ஆட்சியை அமைச்ச போது அதுக்கு ஆதரவு வேண்டும் என்று முடிவு செய்தப்போ கலைஞர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி போய் பேசினார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் அது நிறைய பேர் பின்புலத்தில் நடந்தது. அதுபோல் அவர் என்னாச்சுன்னா, எம்ஜிஆர் கூட அவருக்கு உடல்நிலை சுகவீனமான ஒரு நிலைமை. அவர் உடல்நிலை சுகவீனத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார் எம்ஜிஆர். ஆமாம், எப்போதும் தன் ஆண்மகன் அப்படியே ஒரு ஜம்பா போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை சொன்னோடனே அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னா, என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் நிறைய அந்த காலகட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அல்லது வக்கீல்கள் இருப்பாங்க. ஆனால் விவசாய பட்டதாரிகள், விவசாயம் தெரிந்த வயலில் வேலை செய்யக்கூடிய பட்டதாரிகள் யாருமே இல்லை. எனக்கு வந்து வேலை வித்து எல்லாமே நல்லா தெரியும். வயல் வேலையிலேருந்து மூட்டை தூக்கத்துலேருந்து ஏர் ஓட்டுறது தெரியும். அதனால் அப்படி ஒரு ஆளை பிடிக்கப்பானா அரசு பணியில் இருந்தால் ஒரு முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய மேட்டர் இல்லையே. அதனால் என்னை கொண்டு போயிருந்தாங்க. அப்போ கொண்டு போனப்போ எம்ஜிஆருக்கு வந்து கீரைகள் போடும். அது வழக்கமாக பல இடத்துல சொல்லியிருக்கோம். அதாவது 14 வகையான கீரை. சிறுகீரைனா சேப்புக்கீரை, பச்சைக்கீரை, முளைக்கீரைனா சேப்புக்கீரை, பச்சைக்கீரை, அரைக்கீரைனா சேப்புக்கீரை, பச்சைக்கீரை, பொன்னாங்கண்ணி, அது மாதிரி பண்ணுவோம். அதை எம்ஜிஆர் அவர்கள் களை எடுப்பார்கள், தண்ணீர் பாய்ச்சுவார்கள், அறுவடை செய்வார்கள். அதை யார் பார்க்கணும்? அவ்வளோ பெரிய மகான், சின்னவர்னா பிச்சு போடுவாங்க பிச்சு. அவர்கிட்ட நான் சொல்கிறப்ப தான் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் போராளி தான் கோரிக்கை வச்சிடக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு அது செய்யணும், என் மச்சானுக்கு அது செய்ய வச்சோம்னா வச்சு விட்ருவாங்க. இப்படி இதனால் நிறைய அரசாணைகள் வெளியிடுவதற்கு நான் முக்கியமான காரணம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் இந்த படம், சிறை படம்லாம் ஒரு பெரிய நல்ல படம். அதுக்கு முந்தைய அவர் வந்து வந்துட்டார். நல்லா வரும்பொழுது அறிமுகமான அவர் ஒரு தடவை வரும்பொழுது எம்ஜிஆர் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் நிற்க முடியாத, அப்போ தோண்டி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு அப்புறம் தான் தெரிய வந்தது, அவருடைய மனைவி இருந்தாங்கல்ல, ஜாயின் சில்வியா, அவருடைய சகோதரர் தான் என்னுடைய கல்லூரியோடைய ஜூனியர். எப்படின்னா நம்ம பிரபாகர், எட்வர்ட் பிரபாகர்னு பேர். அதன் மூலம் என்ன நட்புறவு ஆணிச்சு. அப்போது அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அவர் அடிப்படையில் ஒரு ஆசிரியர், ஒரு தெளிவாக பேசக்கூடிய ஆசிரியர். அந்த என்ன பண்ணார்னாக்கா, புரசவாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தார். அது அப்புறம் அடுத்தாப்பில் கேலட் ஹை ஸ்கூலில் வந்து ட்ரிப்ளிகேன்லி வேலை பார்த்தார். அதோட சினிமா முயற்சிகள், தஞ்சாவூர்காரர் இருந்தாலும் தஞ்சாவூர் ஒரு டைப் வந்துருக்குல்ல, தஞ்சாவூர்காரங்கிறதுனால தான் கலைஞருக்கே ஒரு டைப்பு, எம்ஜிஆருக்கும் ஒரு டைப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணார். அவர் அவ்வளவு தொடர்கதையில் ஏதோ ஏனோ தானோ ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட அடுத்தாப்பில் வந்து அவர் கண்டிப்பருவத்தில் தான் பாக்கியராஜ் நல்ல பெரிய லெவலில் கொண்டு போனார். அச்சமில்லையில் ஒரு பெரிய பாலச்சந்தர் வந்து அவர் நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தார். அப்போ நிறைய தொடர்பான படங்கள் பண்ணார். அவருக்கு பெரிய ஆசை. இப்போலாம் டிவிலலாம் வந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்து கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும். இதில் என்னாச்சுன்னா, அவர் திரை உலகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஆமாம், அதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவங்க கொண்டு போய் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு திரைப்பட கல்லூரியின் தலைவராக நியமித்தார். ஆமாம், அதன் மூலம் அவருடைய அனுபவங்கள் வந்து மாணவர்களுக்கு சேர வேண்டும் என்பதை இதனை இவன் முடிக்கும் என்று சேர்ந்தார். அதுக்கப்புறம் நம்மளும் போனோம். அந்த மாதிரி ஒரு நட்புறவும் நல்லுறவு வளர்ந்துச்சு. இதில் என்னாச்சுன்னா, அவர் எல்லா கொள்கைகளும் உள்வாங்கிட்டு பண்ணால் கூட ஃபிலிம் ஷூட்டிங் வந்து
அவர் சம்பாதிச்ச பணம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்போம். 85 வாக்கில் அது வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்க்கு நிறைய ஒரு பங்களா இது இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய தன்னுடைய ஒரு இடம் வாங்கி அதை பண்ணார். 85 அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் திறந்து வச்சார். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா அதை வந்து லேட் ஹவர்ஸில் வந்து என்ன பண்ணுறாரு, ஜேபிஆருடைய ஆலோசனையில் அவர் என்ன சொல்கிறார், இப்போ ரியல் எஸ்டேட்டு பணத்துக்கெல்லாம் பண்ணாது, ரியல் எஸ்டேட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுப்பான்னு சொன்ன உடனே அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நிறைய பண்ண ஆரம்பித்தார். இதில் என்னாச்சுன்னா 87, 91 வாக்கிலலாம் ஜானகி கட்சியில் இருந்தார். கட்சி என்று ஒரு ஜானகி கட்சி, எம்ஜிஆர் வீட்டு ஃபங்க்ஷன், அப்பு வீட்டு ஃபங்க்ஷனாக யார் தான் உடனே வந்துடுவார். இதில் நம்மளுக்கு என்னாச்சுனாக்கா நிறைய திரைப்படங்களுக்கு திரைக்கதை விவாதிப்பார். அவர் தனியாக நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லாருக்கும் யாராருக்கு ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுவார், லொக்கேஷனை பேஸ் பண்ணி பண்ணுவார். அந்த இதுகளை அதாவது ஒரு சமுதாய சிந்தனை அடிப்படையாக வச்சு பண்ணுவார். அப்படி பண்ணும்பொழுது நிறைய நம்ம கூட விவாதிப்பார். இப்படி அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நிறைய படிக்க வச்சார். ஒரு மனைவியார் இறந்த பிறகு அவர் தனி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஐடியலாகவே இல்லை. அவர் எப்போதும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். ஒரு 2 முன்பு ஒரு ஏன்னா திரைப்படக் கல்லூரியுடைய இதை தலைவருங்கிற மாதிரி ஒரு 2 தினங்களுக்கு முன்பு சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆரோக்கியம் பற்றி பெருசாக பேசுவார். என்னென்னா அவருக்கும் நம்மளுக்கு என்னதுன்னா, தமிழ்வாணன் என்ற ஒரு பெரிய பத்திரிகையாளர், ஒரே மனிதர் ஒரு பத்திரிகையில் A to Z அட்டை அவரே எழுதுவார். அவருடைய ரசிகர் அவர் சொல்லுவார் எப்போ என்னென்னா 100 ஆண்டு வாழ்வது எப்படின்னு. அவர் பாதியிலேயே புட்டுக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது, பாதியிலேயே அவரால் வாழ முடியவில்லை. என்ன இயற்கை மற்ற விஷயங்கள். அதுபோல் இவரும் 100 வருஷம் வாழணும்னு சொல்லுவார். 100 வருஷம் வாழணுங்க. அதுக்கு கஷாயம் குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், ஜிம்மு பண்ணணும், எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஏனோ அது இருதய பிரச்சனை தான் வருது. என்னென்னா இருதய பிரச்சனையை நம்ம ஏன் சொல்ல போகிறோம்னா, இருதய பிரச்சனை, டயபெட்டிக்கு, அது தொடர்பான பிரச்சனை என்று போய் இருதய பிரச்சனை தானே முடியும். அவர் வந்து ஆரோக்கியத்தை பார்த்து நல்லா தான் இருந்தார். ஆனால் அதனால தான் அந்த நண்பர்கள்ட்ட பாருங்கள், நம்ம ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், பின்புறத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து காலையில் நேரங்கள் இருக்கின்றன. ஏதாவது காலையில் உட்காந்து ஒரு டிவியை போட்டு விட்டு எழுந்திரிக்க வேண்டியது, டிவியை போட்டு விட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு வம்பளக்க வேண்டியது. அப்படி இல்லாமல் எல்லோரும் வாங்க, ஒரு வாக்கிங் போங்க. வேலை வெட்டி உடல் உழைப்பை நம்பியிருப்பவர்கள் பண்ணலாம், செய்து கொள்ளலாம். உடல் உழைப்பை நம்பியிருப்பவர்களுக்கு அதுவே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் மன உழைப்பு, உடல் வருத்தாமல் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இந்த பாருங்கள், இதை மாதிரி உள்ள ஒரு உடற்பயிற்சியை செய்து கொண்டே இருந்தோம்னாக்கா, அதான் மனித உடம்பு டிசைன்டு ஃபார் எவ்வளோ டிசைன்டு ஃபார் 125 வருடம் குறைந்தபட்சம் வாழ்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம பயோ கிளாக்குன்னு சொல்லுவோம்ல, 4 மணிக்கு போகணும் அலாரம் வச்சோம்னா 3 மணிக்கு எழுந்திரிட்டு இருப்போம் பாருங்க, மென்டல் கிளப்பி விட்ரும். அது மாதிரி அப்பா 60 வயசு 58 வயசு ரிட்டையர் ஆகிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு அவ்வளோ பொண்ணு பிள்ளைங்க கல்யாணம் ஆகிடுச்சு, பேர பிள்ளைகள்லாம் போயிட்டுருக்கு, இனிமேல் நம்ம ரெடி ஆகிருப்பாங்கன்னா நம்ம உடம்போடைய இது பயோ கிளாக்கு. உடம்போடைய அவயங்களும் இந்த கேட்டு கேட்டு அதுகளும் சுருங்கி போயிட்டுருக்கும். அதுதான் இறப்புக்கு வழிவகுக்குது. வேணாமே, பயோகுலாக் மாதிரி மைண்டை செட் பண்ண வேணாம். 125 இயர்ஸு முடியாத ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா, ஜப்பான் சைனாவெலாம் பார்த்தாக்கா இறப்பு வந்து எப்போது அறுவடை காலத்தில் நடக்குதான். என்னென்னு உத்து பார்த்தாக்கா, அந்த ஏதாவது எய்ம் அறுவடை பார்க்கணும் எதுன்னு ஒரு ஆர்வம் வந்து விட்டால் ஆரோக்கியத்தை நாமளாக வளர்த்து கொள்ளும். அது தானாகவே கொண்டு விட்டுருமா. அதனால் நண்பர்களே, ராஜேஷோட இறப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். டாக்டர் கலைஞர் அவங்க 97 வயசு, அவ்வளோ வயசு 96 வயசு இருந்தாங்கன்னா யாராவது திட்டுறது பதில் சொல்லணும். மைண்டை ஃபுல்லாக நம்பியார் சுவாமிகள் ஒரு ஒழுக்க சீலை, அவர் 80 சில்லறையில் தான் இறந்து போனார். அவர் சிந்திப்பதை விட அந்த சமயத்தில் நடிப்பு ஆய்வு செய்தார். அதனால் குறைவாக டாக்டர் கலைஞர் அவர்கள் சிந்தனை சிற்பி போயிட்டே இருப்பார். எவனா திட்டுப்பா, இல்லை திட்டி ஏதாச்சும் சொல்லி நக்கல் நையாண்டி. ராமன் எந்த காலேஜில் படித்தாரும் பாரு, அடுத்தாப்புல வந்து பண்டார பரதேசிகள் பாரு, அதுக்கு வரும். ஒரு ஆள் சொல்லுவாங்க, அவர் கழுத்தை வெட்ட போயா முடி கூட இல்லை வெட்டுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அதனால் எப்போதும் மூமெண்ட்டை சிந்தித்து கொண்டே இருங்கள், உழைத்து கொண்டே இருங்கள், உடற்பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் தான் நம்ம சொல்கிறோம். ஏன் தானே செய்வோமா?